ஆனா அவர் சொல்ற ஒரு குற்றச்சாட்டு திமுகவும் பாஜகவும் மறைமுக உறவுல இருக்காங்க அப்படின்றது. அதை பத்தி என்ன அது சொல்றீங்க? மக்களுக்கே தெரியுங்க. பிஜேபியும் திமுகவும் எப்படிங்க மறைமுக இதில் இருக்க முடியும்? நாங்கள் அதிமுகவோட கூட்டணியில் இருக்கோம். எங்களுக்கு நேர் எதிரியே யாருன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு கொள்கை எதிரி, நேர் எதிரி எல்லாமே திமுக தான். திமுகவுக்கும் பிஜேபிக்கும் எவ்வளோ பெரிய ஃபைட் போயிட்டு இருக்குங்கிறது 8 கோடி மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால வந்து நாங்கள் திமுகவை தொடர்ச்சியாக விமர்சிக்கிறது. இன்னைக்கு வந்து விஜய் விமர்சிக்கலாம், விஜய் கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்தில் விமர்சிக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக அவங்களோட அந்த 5 ஆண்டு காலமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடியே இருக்கட்டும், திமுகவை தொடர்ச்சியாக விமர்சித்து எதிர்கட்சியாக இருந்து களத்தில் நின்று போராடிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டால் பாஜக தான். அப்புறம் சும்மா ஒரு பேச்சுக்கு வேணால் சொல்லலாம், இவங்க 2 பேரும் மறைமுக கூட்டணி. என்ன மறைமுக கூட்டணி வச்சாங்க? எங்கள் திமுக இங்கே 40 சீட்டு ஜெயிச்சனால தான் பிஜேபிக்கு இங்கே மெஜாரிட்டி கவர்மெண்ட்டே அமையலை. அந்த மாதிரியான சூழ்நிலைலாம் போயிட்டு இருக்கையில் நாங்கள் எப்படி கூட்டணி அமைக்க முடியும்? விஜய் தான் கூட்டணிக்காக இன்னைக்கு பல்வேறு கட்சிகளை வலை வீசுறாரு. நாங்கள் கூட்டணி ஆட்சி தர்றோம் அப்படின்னு வலை வீசுறாரு. இருந்தாலும் எந்த கட்சியுமே விஜய் பக்கம் போல. எந்த கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து விஜய் கூட்டணியை ஏற்றுக்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லுங்க. பெரிய கட்சிகள் ஏதாவது ஒரு கட்சி இன்னைக்கு விஜயோட கூட்டணி ஏற்றுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லுங்க அப்போ. அதெல்லாம் கிடையவே கிடையாது. விஜய் என்ன பேசணும்னு தெரியாமல் அவர் வந்து புஷி ஆனந்த் எழுதி கொடுக்குறதையும் ஆதவ அர்ச்சனா எழுதி கொடுக்குறதையும் பேசிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான்.